ஹே காய்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃப்ரூட் பிக்கிங் vlog தாங்க பார்க்க போகிறோம். ஆல்ரெடியே நம்ம சேனலில் ஷார்ட்ஸுமே அப்லோட் பண்ணியிருந்தோம். ஸோ அதனோட ஃபுல் டீட்டெயில்டு vlog தாங்க இதில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஃப்ரூட் பிக்கிங்காக நம்ம எங்கே வந்திருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பைன் கிரெஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஃபார்முக்கு தாங்க வந்திருந்தோம். ஸோ அது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பில்பின் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்குது. ஸோ அந்த பில்பின் வந்து பார்த்திங்கன்னா லேண்ட் ஆஃப் ஆப்பிள்னு சொல்கிறாங்க. இங்கே ஏக்கர் கணக்கில் ஆப்பிள் வந்து பயிர்விக்கிறாங்கங்க. ஸோ அங்கே வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அழகான சூரியகாந்தி பூ, சன்ஃப்ளவர்ஸ் 3 சன்ஃப்ளவர் வந்து பார்த்திங்கன்னா $10 அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. எக்கச்சக்கமாக தேனி இருந்துங்க. இந்த ஒவ்வொரு பூலையுமே அந்த சூரியகாந்தி பூவினுடைய நடுவில் இருக்க அந்த தேனை குடிக்கிறதுக்காக அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. பார்க்க நல்லா தாங்க இருந்துச்சு. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் நம்ம அதை வந்து பறிக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒன்று, நான் ஃபஸ்ட் டைம் வந்து இந்த பேரிக்காய் மரத்தை பார்க்குறேன். ஸோ பியர்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அதுதான். இந்த பியர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வில்லியம் பியர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, வில்லியம்ஸ் பியர்ஸ்ன்னு. ஸோ இப்போ நம்ம பேரிக்காய் பறிக்கிறத வந்து நான் குட்டியாக ஒரு கிளிப்பை ஆட் பண்ணியிருக்கேன் சைடில், நீங்கள் பாருங்கள். இந்த பேரிக்காய் வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இந்த ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபேமிலி தான் வந்து ரன் பண்ணுறாங்க. பட் ரொம்ப அழகாகவே மெயின்டைன் பண்ணியிருந்தாங்கன்னே சொல்லணும். பர்டிகுலர் ஏரியா இது வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் ஆப்பிள்ஸ். பர்டிகுலர் ஏரியா வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரூட்ஸ் பறிக்கிறதுக்குன்னு வந்து விட்டுருப்பாங்க. சில ஏரியாஸ் வந்து க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க, அங்கெல்லாம் போய் நம்ம பறிக்க முடியாதுங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ ஃப்ரூட்ஸ் நீங்கள் பறிக்கிறீங்களோ ஸோ அதுக்கு வந்து பர் கேஜிக்கு $5 $7 அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு ஃப்ரூட்ஸுக்கு தகுந்தாப்புல அந்த ரேட்டு வந்து மாறும். ஸோ அதை கடைசியாக அவங்க வெயிட் மெஷர் பண்ணி நம்ம எவ்வளோ எடுத்துருக்கோமோ அதுக்கு பே பண்ணுற மாதிரி இருக்குங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ராயல் கலா ஆப்பிள்ஸ். ஸோ ஆப்பிள்லேயே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. நம்ம வந்து பார்த்திங்கன்னா 2 ஃபார்ம் போயிருந்தோம். ஸோ இதுதான் இந்த ஃபஸ்ட்டு ஃபார்ம் நான் சொன்னேன் இல்லையா, ஸோ அதுதான். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த ஆப்பிள் சாப்பிட்டாலே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஸ்வீட்டாக இருக்குன்னே சொல்லலாம். நாங்கள் எல்லாருமே ரொம்ப என்ஜாய் பண்ணி பறித்தோம். ஏன்னா ஆப்பிள் பறிக்கிறதுலாம் வந்து ரொம்ப ட்ரீம் மாதிரி, ஐயோ இதெல்லாம் எவ்வளோ எக்ஸைட்டடாக இருக்குல்ல. நம்ம ஒரு விஷயத்த பறிக்கிறதுக்கு வந்து அவ்வளோ அழகாக இருக்கும். அந்த செடியில் வளர்க்குறது கஷ்டம்தான், ஆனால் வளர்ந்ததுக்கப்புறம் அது பறிக்க ஆசையாக இருக்கும் இல்லையா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரொட்டேட் பண்ணி பறிக்கணுங்க. நீங்கள் நார்மலாக வந்து குட்டி பையன் பார்த்திங்களா இழுக்கான் இல்லையா, ஸோ அந்த மாதிரி பண்ணால் கொஞ்சம் வர்றது கஷ்டம். ஸோ ரொட்டேட் பண்ணி பறித்தா ரொம்ப ஈஸியாக வரும் அப்படிங்கிற மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷனுமே கொடுத்துருந்தாங்க. ஒரு கிளையிலே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ கொத்து கொத்தாக காய்ச்சிருந்துங்க ஆப்பிள். அவ்வளோ ஆச்சரியமாக இருந்து, எங்கடா இவ்வளோ ஆப்பிளா அப்படிங்கிற மாதிரி எக்ஸைட்டடாகவும் இருந்துச்சு. என் பையன் ரொம்ப என்ஜாய் பண்ணானே சொல்லணும். அவன் தான் முக்கால்வாசி ஆப்பிளுமே பறித்தான். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிங்க் லேடி அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வகையான ஆப்பிளுமே இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அந்த அளவு உண்மையிலே ஸ்வீட்டாலாம் இருக்காதுங்க. பார்த்தீங்களா இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் எவ்வளோ பறவைகள் வந்து கடிச்சு வச்சுருக்குன்னு பார்த்தீங்களா. அப்புறம் அந்த ஆப்பிளெல்லாம் பறிச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ப்ளம்ஸ். ஸோ இந்த ப்ளம்ஸுமே வந்து எனக்கு பர்சனலி ரொம்ப பிடிக்கும். ஸோ ஆனால் ஒன்று பறித்து வந்து சாப்பிட்டு பார்த்தீங்க. மேபி நான் வந்து காய பறிச்சிருப்பேன்னா என்னமோ, அந்த அளவு டேஸ்ட்டாக இல்லை, புளிப்பாக இருந்துச்சு எனக்கு ரொம்ப. பட் இதுலேயுமே 2 டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸுமே வந்து வச்சுருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஆனால் எக்கச்சக்கமான ப்ளம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கீழே விழுந்து ரொம்ப அழுகி நாசமாக போயிருந்துச்சு. பார்க்க கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்து, எக்கச்சக்கமான ஃப்ரூட்ஸு வேஸ்ட்டாக போனதுனால. ஸோ பறிக்கிறதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா செம்ம க்யூட்டாக இருந்துனே சொல்லணும். இதெல்லாம் நானும் இந்த ப்ளம்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா இதான் நான் ஃபஸ்ட் டைம் வந்து இந்த ஃபார்மில் தான் பார்த்துருக்கேன். லாஸ்ட் இயர் வந்து நம்ம வந்துருக்கும் போது பெர்சிமோன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரூட் வந்து பார்த்துருந்தோம். ஸோ அது நீங்கள் பார்க்கலன்னா பழைய வீடியோ போய் பாருங்கள். ஆனால் கண்டிப்பாக இந்த அளவு குவாலிட்டியாக இருக்காது வீடியோ. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ப்ளம்ஸு நல்லா இருந்துச்சு. இதுவுமே சாப்பிட்டு பார்த்தேன், கொஞ்சம் புளிப்பாக இருந்துச்சு, பட் ஓகே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுங்க. ஸோ அதுக்கப்புறம் இதுலேயுமே இது வந்து ரேடியன்ஸ் ப்ளம்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது இன்னொரு வெரைட்டியுமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ இது நீங்கள் பார்த்துருக்கீங்களான்னு எனக்கு தெரில, பிங்க் பேர்ல் ஆப்பிள். ஸோ நம்ம நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா ஆப்பிள் வந்து கடிச்சோன்னா உள்ளே ஒரு மாதிரி ஒயிட் கலரில் இருக்கும் இல்லையா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு பிங்க் கலரில் இருந்துங்க. ஃபஸ்ட் டைம் தான் நான் இதை பார்க்குறேன். புளிப்பாக தான் இருந்துச்சு. மேபி இன்னும் பழுத்தா நல்லா இருக்கலாம், நமக்கு தெரியல. ஸோ இது வந்து உள்ளே வந்து அவ்வளோ பிங்க் கலராக இருந்துச்சு. ஸோ இப்போ நம்ம எல்லாமே வாங்கிட்டோம். ஸோ வெளியே வந்தோம் அப்படின்னா
அங்கே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆப்பிள் ஜூஸு, அப்புறம் நிறைய ஜூஸ் வெரைட்டி, ஃப்ரூட்ஸு என்னென்னலாம் அங்கே இருக்குது. இந்த மஞ்சள் கலரில் இருக்கு இல்லையா, இது வந்து பார்த்திங்கன்னா நஷி அப்படின்னு சொல்லுது. இது வந்து ஒரு பியரோட ஒரு வெரைட்டி அப்படிங்கிற மாதிரி, பியர்ஸோட பேரிக்காயினுடைய ஒரு வெரைட்டி அந்த மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் ஹனி வச்சுருந்தாங்க, தேன், அப்புறம் சிடார், அதெல்லாம் வந்து ஜூஸு, அப்புறம் ப்ளூபெர்ரி, பிளாக்பெர்ரி அப்படி எல்லாமே வந்து வெளியே வச்சுருந்தாங்க. ஸோ அதுவுமே நமக்கு என்ன வேணுமோ வாங்கிட்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ வாங்கியிருக்கோமோ அதை மெஷர் பண்ணி நம்ம பில் பே பண்ணிவிட்டு இந்த ஃபார்ம்லேருந்து கிளம்பிட்டோங்க. ஸோ இந்த ஃபார்ம்லேருந்து அடுத்தது வந்து இன்னொரு ஃபார்முக்கு போய் போயிருந்தோம். இது வந்து 1 கிலோ ஆப்பிள் வந்து பார்த்திங்கன்னா $5, கிட்டத்தட்ட 250 ரூபாங்க. இப்போ நம்ம இன்னொரு 2வது ஃபார்ம் வந்திருக்கோம். ஸோ இது வந்து டிஎன்டி ப்ரொடியூஸ் பில்பின் அப்படின்னு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா அங்கே விடைக்கும் இங்கே எனக்கு பர்சனலி ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா இங்கே ரொம்ப நல்லாயிருக்கும், அப்படியே இந்த ஏக்கர் கணக்கில் போட்டிருப்பாங்க. பட் பார்க்கவே ரொம்ப ஆர்கனைஸ்டாக இருக்கும், அதுதான் இங்கே விஷயமே. கொஞ்சம் அங்கே வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரி டிக்கெட் $5, பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா $10. பட் நல்லா இருந்துச்சு. ஸோ இங்கே வந்து வெஜிடபிளுமே இருந்துச்சு. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா தக்காளி நிறைய இருந்துச்சு. பட் நீங்கள் பறிக்கிறதுக்கு அலோட் கிடையாது. தக்காளி, பச்சை மிளகா இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பறிக்கிறதுக்கு அலோவ் பண்ணல. பட் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இந்த வெஜிடபிள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்லேயே நிறைய போட்டிருந்தாங்க. பச்சை மிளகா இருக்கட்டும், அப்புறம் சுக்னி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது வெஜிடபிளாக இருக்கணும். ஸோ அதுவுமே போட்டிருந்தாங்க. ஸோ இதுதான் சுக்னி. இது வந்து பார்த்திங்கன்னா பேபி சுக்னி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து சாலட்டுக்கெல்லாம் ரொம்ப யூஸ் பண்ணுவாங்க. அதனோட கிளிப்புமே எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு அந்த கிளிப்புமே நான் ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் சைடில். ஸோ இதுதான் பேபி சுக்னி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ராபெரிஸ் நிறைய பேருக்கு வந்து பறிக்கிறதுக்கே அவ்வளோ பிடிக்கும். ஆப்பிளாக இருக்கட்டும், ஸ்ட்ராபெரியாக இருக்கட்டும், இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பயிர் வச்சுருந்தாங்க. பட் இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 1-2 பறித்து டேஸ்ட் பண்ணிக்கலாம். பட் அவங்க சேலுக்கு வந்து வைக்கலை. ஆனால் ரொம்ப அழகாக இருந்து பார்க்க. என் பையன் ஸ்ட்ராபெரியை பார்த்து அவ்வளோ ஆசையாக பறித்தான். ஸோ இயற்கையாக வரக்கூடிய எல்லா விஷயங்களுமே அவ்வளோ அழகாக இருக்கும் இல்லையா. ஸோ அது மாதிரி தான் இருந்தேனே சொல்லணுங்க. உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஸோ இது வந்து செகண்ட் ஃபார்ம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ இந்த ஃபார்மில் வந்து பார்த்திங்கன்னா ஆப்பிள் வந்து இன்னுமே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா லாஸ்ட் இயருமே நாங்கள் இங்கே தாங்க வந்திருந்தோம். ஸோ இங்கே வந்து இந்த தடவை ப்ளம்ஸ் போட்டிருந்தாங்க இல்லையா. ஸோ லாஸ்ட் இயர் வந்து பார்த்திங்கன்னா பர்சிமோன் அப்படின்னு சொல்லிட்டு கூட ஒரு ஃப்ரூட் போட்டிருந்தாங்க. அதுவுமே டேஸ்ட் வந்து நொங்கு மாதிரி இருந்துச்சு. பட் நல்லா இருந்து பார்க்க ஆரஞ்சு மாதிரி இருக்கும், ஆனால் சாப்பிட்டு பார்த்திங்கன்னா நொங்கு மாதிரி இருந்தோம். ஆனால் டேஸ்ட் சூப்பராக இருந்துச்சுங்க. ஸோ இது வந்து இந்த ஆப்பிள் ரொம்ப நல்லாயிருக்கும். இது ராயல் கலா தான். பட் அங்கே கம்பேர் பண்ணும்போது எனக்கு இங்கே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ப்ளம்ஸு. ஸோ இதுவுமே இங்கே நிறைய போட்டிருந்தாங்க. பட் இந்த ஒரு மரத்தில் பாருங்களேன் எவ்வளோ காய்ச்சிருக்குன்னு, கொத்தாக காய்ச்சிருந்துங்க. பார்க்க அவ்வளோ சூப்பராக இருந்துன்னே சொல்லணும். ஸோ இதுலேயுமே டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் எல்லாமே போட்டிருந்தாங்க. பட் எல்லாமே நான் வீடியோவில் போட்டால் உங்களுக்கு கண்டிப்பாக போர் அடிச்சிடும். ஸோ அதனால் நான் கொஞ்சம் மெயினாக ரொம்ப க்யூட்டாக ஓவர்லோடட் அழகாக இருந்ததெல்லாம் வந்து உங்களுக்கு காமிச்சு தரேன். ஸோ இது தாங்க இந்த ப்ளம்ஸ். அது முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா பீச்சஸ் பறிக்கலாம் அப்படின்ட்டு தாங்க போயிருந்தோம். ஸோ பீச்சஸுமே வந்து பார்த்திங்கன்னா பர்டிகுலர் ஏரியாவில் நிறைய வந்து பீச்சஸுமே இருந்துச்சு. ஸோ இது வந்து டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் புளிப்பாக இருந்தாலுமே டேஸ்ட் நல்லாவே இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு இது வீடியோவில் பார்க்க மேபி ஆப்பிள் மாதிரி தெரியுங்க. பட் இது வந்து பீச்சஸ் தான். உள்ளே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ரெட்டிஷ் கலரில் இருந்துன்னே சொல்லணும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பிளாக் கலர் ப்ளம்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் போட்டிருந்தாங்க. ஸோ இது வந்து பிளாக் கலரில் இருக்கக்கூடியது. ஸோ இதுவுமே கொஞ்சம் பறித்து டேஸ்ட் பண்ணிவிட்டு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஃபிக்கு, அத்திப்பழம்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதுவுமே நிறைய போட்டிருந்தாங்க. ஸோ அதுவுமே பார்த்துட்டு, ஆனால் பறிக்க அலௌட் இல்லை. ஸோ நம்ம பார்த்துட்டு அப்படியே வந்து கிளம்பிட்டோங்க. நம்ம வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பார்த்து நிறைய ஆதரவு கொடுத்துட்ருக்கீங்க. அதுக்காக ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.